எல்லாருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். வாழை இந்த படம் சமீபத்தில் போன வாரம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆயிடுச்சு. திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த சரௌண்டிங்கில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். மாரி செல்வராஜா அவர்கள் இயக்கத்தில் கலையரசன், திவ்யா துரைசாமி, நிக்கிலா விமல், சந்தோஷ் நாராயண் மியூசிக்கல், அப்புறம் 2-3 சின்ன பசங்களாம் நடிச்சிருக்காங்க. நல்லாவே போயிட்டுருக்கு படம். நான் இன்னும் பார்க்கல. நான் நெக்ஸ்ட் வீக் பார்ப்பேன் கண்டிப்பாக. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது பார்க்கணும் தான் தோணுது. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பார்ப்பேன். இப்போ என்னென்னா, வாழை படம் எனக்கும் ஊர் திருநெல்வேலி தான். நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கனால வாழை படம் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் மட்டும் திருநெல்வேலியில் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம நோட் கவுண்டிங் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் ஒவ்வொரு 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஒவ்வொரு தியேட்டர்லேயும் உள்ள அந்த ஆன்லைன் புக்கிங் இருக்குது பற்றில, அந்த சீட்டு 130 ரூபா டிக்கெட் சீட்டு, 150 ரூபா டிக்கெட் சீட்டு, அதெல்லாம் நான் தனித்தனியாக கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நாள் வரைக்குமே ஹவுஸ்ஃபுல் தான். அதாவது இறங்கின எல்லா தியேட்டர்லேயும் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுமே வாழைப்படம் ஹவுஸ்ஃபுல் தான். அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ ராம் தியேட்டரில் கணக்கு வச்சுப்போம். ராம் தேட்டரில் இந்த 130 ரூபா டிக்கெட் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அது 351 சீட்டு இருக்குது. நான் அந்த ஆன்லைனில் டிக்கெட் புக்கிங்கில் என்னது தான் 351 × 130 பார்த்தீங்கன்னா 45,630. அப்புறம் 150 ரூபா மதிப்புள்ள அந்த சீட்டு 373 சீட்டு இருக்குது. 373 × 150 55,950. அப்புறம் அந்த கப்புள் சீட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா 170 ரூபா, அந்த சீட்டு 44 சீட்டு இருக்குது. 44 × 170 7,480. இப்போ இதோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா, இதோட டோட்டல் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா 1,09,060 ரூபா வருது. அதாவது நம்ம ராம் சினிமாஸில் ஒரு ஹவுஸ்ஃபுல், அதாவது ஒரு சீட்டு கூட இடம் இல்லாமல் ஃபுல் ஆச்சுன்னா, ஆன்லைனில் உள்ளபடி ஃபுல் ஆச்சுன்னா அதோட மதிப்பு, டிக்கெட் மதிப்பு உள்ள 1,09,060 ரூபா. சரிங்களா, ஒரு ஷோக்கு. ஓகேங்களா. அடுத்து நம்ம அலங்கார் சினிமாஸில் அந்த டிக்கெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அலங்கார் சினிமாஸில் 130 ரூபா டிக்கெட் சீட்டு 264 சீட்டு இருக்குது. 264 × 130 பார்த்தா 34,324 ரூபா. 34,320. அப்புறம் 150 ரூபா ஒருத்தர் சீட்டு 192 சீட்டு இருக்குது. 192 × 150 28,800 ரூபா. அப்புறம் இந்த 34,320 28,800 கூட்டினா 63,120 ரூபா. இப்போ நம்ம அலங்கார் சினிமாஸில் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. அலங்கார் சினிமாஸில் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டுனா அந்த டிக்கெட்டு மதிப்பு, அந்த ஒரு இடம் கூட இல்லாமல் ஹவுஸ்ஃபுல் ஆச்சுன்னா அதோட டிக்கெட்டு ஒர்த்து பார்த்திங்கன்னா 63,120 ரூபாய்க்கு ஒருத்தொன்று டிக்கெட்டு உள்ளே இருக்குது ஒரு ஷோக்கு. இப்போ செந்தில்வேல் தேட்டர் பார்த்திங்கன்னா 130 ரூபா சீட்டு, 130 ரூபா ஒருத்தர் சீட்டு 370 சீட்டு இருக்குது. அப்போ 370 × 130 48,100 ரூபா. அப்புறம் 150 ரூபா டிக்கெட் சீட்டு 100 இருக்குது. 150 × 100 15,000. இப்போ 15,000 48,100 63,100 ரூபா. செந்தில்வேல் தேட்டரில் ஒரு ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சுன்னா அதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா 63,100 ரூபா டிக்கெட் ஒர்த்து. ஓகேங்களா. இப்போ பாம்பே சினிமாஸ் பார்த்திங்கன்னா 130 ரூபா சீட்டு 379 இருக்குது. 379 × 130 49,270. அப்புறம் 150 ரூபா சீட்டு 92 சீட்டு இருக்குது. 150 × 92 13,800. அப்புறம் அந்த கடைசியில் 1 ரூபா மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, 190 ரூபா சீட்டு பாம்பே சினிமாஸ். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 190 ரூபா சீட்டு 22 சீட்டு இருக்குது. அப்போ 22 × 190 4,180. இப்போ பாம்பே தியேட்டரில் அந்த ஆன்லைனில் உள்ள புக்கிங் படி பார்த்தா, ஆன்லைன் புக்கிங் இல்லாமல் அந்த டிக்கெட்டோட மதிப்பை மட்டும் பார்த்தா ஹவுஸ்ஃபுல் ஆச்சுன்னா அதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஒர்த்து 67,250 ரூபா. நம்ம பாம்பே சினிமாஸில் ஹவுஸ்ஃபுல் ஆச்சுன்னா அதோட ஒர்த்து 67,250 ரூபா. ஓகேங்களா. இப்போ என்ன பார்த்திங்கன்னா, நான் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளோட பாக்ஸ் ஆஃபீஸ் தான் சொல்ல போகிறேன். வெள்ளிக்கிழமை முதல் நாள் ராம் சினிமாஸில் 4 ஷோ போட்டாங்க. சனிக்கிழமை 4 ஷோ, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 4 ஷோ, இப்போ திங்கள் செவ்வாயும் போயிட்டுருக்கு. இதே மாதிரி தான் அலங்கார்லேயும் வெள்ளிக்கிழமை 4 ஷோ, சனிக்கிழமை 4 ஷோ, ஞாயிற்றுக்கிழமை 4 ஷோ. இப்போ 2 தேட்டருக்கு 12 ஷோ ஆகிடுச்சா. செந்தில்வேல் தேட்டரில் பார்த்திங்கன்னா
மொதல் நாள் வந்து 2 ஷோ தான் போட்டாங்க. அப்புறம் அடுத்த நாளும் 2 ஷோ தான் போட்டாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து 3 ஷோவா 2 ஷோவா எனக்கு கன்ஃப்யூஸாக இருக்குது. ஆனால் நான் 2ன்னு வச்சுக்கிறேன். மொத்தம் செந்தில்வேல் தியேட்டருக்கு 6 ஷோ சரிங்களா. அப்புறம் பாம்பே தியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா மொதல் நாள் ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை வாழை வந்து பாம்பே தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை. 2வது நாள் தான் பாம்பே தியேட்டரில் வாழை போட்டாங்க. 2 ஷோ போட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை 3 ஷோ அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு தெளிவாக தெரியல. ஆனால் நம்ம 2 ஷோனே வச்சுப்போம். பாம்பே தியேட்டருக்கும் 4 ஷோ அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா. இப்போ வந்து ராம் தியேட்டருக்கு 12 ஷோ 3 நாளில், அலங்கார் தியேட்டருக்கும் 12 ஷோ, செந்தில்வேல் தியேட்டருக்கு 6 ஷோ, பாம்பே தியேட்டருக்கு 4 ஷோ. ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ஷோவை வந்து 12ஆக டிவைட் பண்ண போகிறோம் ராம் சினிமாஸுக்கு. ராம் சினிமாஸுக்கு வந்து ஒரு ஷோவோட ஹவுஸ்ஃபுல் ஒர்த்து வந்து 1,09,060 ரூபா. அதை வந்து 12 ஷோ 3 நாளைக்கு டிவைட் பண்ணால் 13,08,720 ரூபா. அப்புறம் அலங்காருக்கு வந்து ஒரு ஷோ, அலங்கார் சினிமாஸில் ஒரு ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆனால் அதோட ஒர்த்து 63,120 ரூபா. அதை 12ஆக பெருக்குனா 7,57,440 ரூபா. அப்புறம் செந்தில்வேல் தியேட்டரில் ஒரு ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சுன்னா அதோட ஒர்த்து 63,100 ரூபா. அதை 6ஆக டிவைட் பண்ணால் 3,78,600 ரூபா. அப்புறம் பாம்பே சினிமாஸுக்கு ஒரு ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சுன்னா 67,250 ரூபா. அதை 4ஆக டிவைட் பண்ணால் 2,69,000. ஓகேங்களா. இப்போ இதை மட்டும் டோட்டல் பண்ணால் 13,08,770 இந்த ராம் சினிமாஸு கலெக்ஷன். அப்புறம் அலங்கார் சினிமாஸ் கலெக்ஷன் 7,57,440. செந்தில்வேல் தியேட்ரு 3,78,600. அப்புறம் பாம்பே சினிமாஸ் 2,69,000. இதை கவுண்ட் பண்ணால் நம்ம வாழை சினிமாஸ் திருநெல்வேலியில் எடுக்கப்பட்ட நம்ம மண் சார்ந்த வாழை சினிமா இதை மட்டும் கவுண்ட் பண்ணால் நம்ம வாழை மூவி வந்து, அதாவது திருநெல்வேலியில் எடுக்கப்பட்ட நம்ம மண் சார்ந்த கதை வாழை திரைப்படம் 3 நாளில் திருநெல்வேலியில் மட்டும் 27,13,760 ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு 3 நாளில். ஓகேங்களா. எனக்கு இந்த ஐடியா வந்து கொஞ்சம் நான் வந்து துல்லியமாகவும் சொல்லலை, தோராயமாகவும் சொல்லலை, ஓரளவுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஐடியா வந்து இப்போ திங்கக்கிழமை ஈவினிங் மேலே தான் வந்துச்சு. நான் இப்போ செவ்வாய்க்கிழமை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ நாளைக்கு புதன்கிழமை தான் அப்லோட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. அதையும் நான் சொல்லிடுறேன். வெள்ளி சனி ஞாயிறில் ராம் சினிமாஸில் 12 ஷோ, அலங்கார் சினிமாஸில் 12 ஷோ, செந்தில்வேல் தியேட்டரில் 6 ஷோ, பாம்பே சினிமாஸில் 4 ஷோ போட்டு அது ஹவுஸ்ஃபுல்லும் ஆகி 27,13,760 ரூபா கலெக்ஷன். இன்னும் நல்லபடியாக போயிட்டுருக்குது. நல்லா இருக்குது. நம்மளும் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் வாழை. சரி பாய். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் திருநெல்வேலி மக்கள் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி கவுண்டிங் பண்ணிக்கலாம் என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோலாம் பார்த்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆள் யாராச்சும் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கணக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸ்கூல் படித்தாகவும் பார்த்தது. சரி பாய்.